தேவனுக்கு தெரியுங்க, தேவனுக்கு தெரியும் எதை நமக்கு தரணும், எப்ப தரணும்னு சொல்லி. இழந்ததற்கு பதிலா ஒன்றை தருவார். ஆனா இதுல ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். அப்படி தந்தார்னா ரெட்டிப்பா தான் தருவார், ரெண்டா தனியா தருவார். யோபு எல்லாவற்றையும் இழந்தான், ஆனா கர்த்தர் திரும்ப கொடுத்த போது எப்படி கொடுத்தார்? இழந்ததை வச்சுக்கன்னு கொடுக்கல, ரெண்ட தனியா கொடுத்தார். இழந்ததற்காக கவலை இருக்கதான் செய்யும். இழப்புகள் வரும்போது கஷ்டம்தான், இழப்புகள் வரும்போது வேதனை தான். ஆனால் சிலதை இழந்தாதான் சிலதை பெற்றுக்கொள்ள முடியும். தெரியுமா உங்களுக்கு அது? நீங்க சிலதை பெற்றுக்கொள்வதற்காக சிலதை இழக்க வேண்டியதாக இருக்கும். அப்ப இழக்கும் போது நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், ஆனா பெற்றுக்கொள்ளும் போது மகிழ்ச்சி வரும். சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை நமக்கென்று தேவன் கொடுத்ததை சிலதை நம்ம இழக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அப்படி இழப்பு வரும்போது அநேகர் சொல்வாங்க, என்னப்பா ஏன் உனக்கு இப்படி நடந்தது, உனக்கு இப்படி நடக்கலாமா? ஆனா அதற்கு பிறகு ஏதோ ஒன்னா கத்த வச்சிருக்கிறேன். யோபு நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான். நண்பர்களும் கூட புரிந்து கொள்ளல, வேதனைப்படுத்தினாங்க, வார்த்தைகளால காயப்படுத்தினாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக தேவன் அவனுக்கு கொடுத்தார். இழந்த எல்லாம் ரெண்டு தனியா கொடுத்து பூரண வயதுள்ளவனாக மாறினான்.